வெரி குட் பிரியாணி, ரொம்ப நல்லா வந்திருக்கு. வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல? கோயம்புத்தூர்ல. நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட பிரியாணி நமக்கு பண்ணி காமிச்சிருக்கோம். அதாவது கேட்டரிங் பண்ணுற முறையாகட்டும், ஹோட்டல் பண்ணுற முறையாகட்டும், அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டு முறையில் பண்ணுற இந்த பிரியாணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீட்டு பிரியாணி வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். அடுத்தது வந்து புதினா கொத்தமல்லி அரைச்சி ஊற்றுவோங்க. சின்ன வெங்காயம் அதுவும் தட்டி தான் போடுவோங்க, அரைச்சி போட மாட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம தெரிஞ்சு போகிறோம். வாங்க நம்ம போய் மனோநாயக்காவை மீட் பண்ணி இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? அனைவரும் சௌக்கியம். எல்லாரும் உங்க வீட்டு சைடுல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் மனோநாயக்கா வீட்டு சைடுல? இன்னைக்கு வீட்டில் அடிக்கடி செய்யற சிக்கன் பிரியாணி. நீங்க பண்ற பிரியாணி என்ன ஸ்பெஷல், எப்படி பண்றோம்? நம்ம வீட்டு பிரியாணியில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். அடுத்தது வந்து புதினா கொத்தமல்லி அரைச்சி ஊற்றுவோங்க. சரி, ஓகே. எனக்கு வந்து அந்த ஸ்பெஷலாக நீங்கள் அரைச்சி போடுற அந்த மசாலாவோட அந்த பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்கிறேன். சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: சீரக சம்பா அரிசி 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ, பெரிய வெங்காயம் 200 கிராம், சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 300 கிராம், தயிர் 100 மில்லி, நெய் 100 மில்லி, பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பட்டை 2 நம்பர், கிராம்பு 4 நம்பர், ஏலக்காய் 2 நம்பர், அன்னாச்சி பூ 2 நம்பர், பிரியாணி இலை 2 நம்பர், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, புதினா 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 4 நம்பர், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், காடியா கடலெண்ணெய் 200 மில்லி. இப்போ வந்து நம்ம கும்பா வச்சுட்டோம். கும்பா சூடான எண்ணெய் ஊத்திக்கலாங்க. சரி, ஓகே. இப்போ கும்பா சூடாயிருச்சுங்க. நம்ம காடியா கல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். சரி, ஓகே. ஒரு 200 மில்லி ஊத்திக்கலாங்க. ஓகே. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நெய் இதோட சேர்த்திக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாங்க. சரி, ஓகே. இப்போ இது ரெண்டுமே நல்லா சூடாகட்டும். சூடானோடனே நம்ம பட்டை கிராம் தாளிச்சுக்கலாங்க. சூடாயிடுச்சு. என்ன போடுறோம்? இப்போ பட்டை கிராமுங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டுடலாங்க. என்ன காரணம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு சேர்த்து போடுறதுக்கு? இப்போ சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா சாப்பாட்டோட வந்து பெரிய வெங்காயம் இருக்கும், சாப்பிட்றப்ப எடுத்து சாப்பிடுவோம். ஆனால் மெயினாக வந்து சின்ன வெங்காயம் போடுவோங்க. பாதிக்கு பாதி போடுவோம். சின்ன வெங்காயம் அதுவும் தட்டி தான் போடுவோங்க, அரைச்சு போட மாட்டோம். அரைச்சோம்னா அந்த சாரெல்லாம் வெளியில வந்துடும். தட்டுனோம்னா அந்த சாரெல்லாம் உள்ளே இருக்கும். போட்டுக்கு போது. சரி, அதான் விஷயமா? ஆமா. தட்டி போடுறதுக்கு காரணம் வந்து அந்த சாரெல்லாம் போகாம இருக்குங்க. அந்த வெங்காயத்துக்கு காமிங்க, கையில அடிச்சுத என்ன பக்கம் ஒன்னும் பாதி அடிச்சுக்கீங்களா? ஒன்னும் பாதி தான் அடிச்சிருக்கீங்க. ஃபைன், ஓகே. டன். சாரெல்லாம் அப்படியே இருக்குங்க உள்ள. ஓகே. அப்ப வெங்காயத்தை வதக்கிட்டு காட்டுங்க. போதுமா? இப்ப பாருங்க நல்ல வெங்காயம் எப்படி வதங்கிருச்சுன்னு பாருங்க. ஓகே. சோ வெங்காயம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வதங்கி இருக்கு. 80% வதங்கிருச்சுங்க. நல்லா மாற ஆரம்பிக்குது. 80 to 90. ஆமா. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. பாருங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி, ஓகே. பாருங்க அடுத்தது வந்து நம்ம இஞ்சி பூண்டு போட்டுறலாம். சரி, ஓகே. எல்லாத்தையும் போடலாமா? எல்லாத்தையும் போடலாம். 50 கிராம்ங்க. 50 ஒரே அளவா? ரெண்டு ஒரே அளவு. இதை போட்டு நல்லா வதக்கணுங்க, அடி பிடிக்காம. இஞ்சி பூண்டு போட்டோம்னா கீழே அடி பிடிக்கும். இப்ப பாருங்க கலரே மாறிடுச்சு பாருங்க. அந்த ஒரு ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. இந்த ரெசிபி நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, நான் கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்க ஊர்லயும் இந்த மாதிரி ரெசிபி எதனா பண்றீங்க இல்லை எனக்கு கான்டாக்ட் பண்ணா வாட்ஸ்அப் மூலியமா நீங்க டெக்ஸ்ட் பண்ணா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நான் கொடுத்துருக்க இந்த நம்பர்ல ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் பண்ண முடியும், கால் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம மல்லி இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்கிறோம்ல, புதினா எல்லாமே அதே போட்டுறலாங்க. சரி, இதுல கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய்ங்க. பச்சை மிளகாய் வேற என்ன போட்டிருக்கீங்க? வேற எதுவும் இல்லைங்க. எவ்வளவு கொத்தமல்லி போட்டீங்க, எவ்வளவு புதினா போட்டீங்க? ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாய்ங்க போட்டாச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்? இதுக்கப்புறம் வந்து இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போடுறோம். அப்ப நம்ம பக்குவத்தை வதக்கிட்டு காமிக்கிறீங்களா? காட்டுறேன். இது அப்படியே வந்து நம்ம வீட்டுல அந்த கொத்தமல்லி சட்னி அரைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பக்கம் வந்துருச்சு. ஆமா. அப்ப எனக்கு வதக்கிட்டு காமிங்க. வதக்கிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு அடுத்து வந்து தக்காளி போட்டுக்கலாங்க. ஓகே. தக்காளி 300 போட்டுக்கலாங்க. 3 பழம் போட்டிருக்கேன். இது பெங்களூர் தக்காளி தான் போடுறீங்க, நாட்டு தக்காளி இல்ல, ரைட்டா? ஆமாங்க. இப்போ வந்து ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கறதுங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் வந்து தயிர் போடுறோம், பிரியாணி மசாலா போடுறோங்க. தயிர் போடுறீங்க, பிரியாணி மசாலா.
தயிரை வந்து புளிப்பில்லா தயிர் சேர்த்தணும், ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துறோங்க, ஓவர் புளிப்பாயிரு பிரியாணி. ஓகே, அதனால தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாம சேர்த்திக்கணும். சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது வந்துங்க நம்ம பிரியாணி மசாலா சேர்த்திக்கலாங்க. ஸோ இந்த பிரியாணி மசாலா என்னென்ன வச்சிருக்கோம் இதுல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து சாய் ஜீரா போட்டிருக்குங்க, அப்புறம் வந்து ரோஜா பூ இருக்கு, மராட்டி மொக்கு, ஸ்டார் அனீஸ், எல்லா ஐட்டமே இருக்குங்க அதுல. சரி, இது எப்படி நீங்களே செய்றீங்களா? ஆமா, நாங்களே வீட்டுல செய்யறோம். அப்படி இல்லைன்னா வீட்டுல இருக்கிற பிரியாணி மசாலா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சப்போஸ் அது இல்லைன்னா ஒரு 4 பட்டை, ஒரு 10 கிராம்பு, ஒரு 8 ஏலக்காய், இதை வந்து நல்லா பொடி பண்ணி கூட சேர்த்திக்கலாம். ரோஜா இதெல்லாம் எதுக்காக சேர்க்கிறீங்க, என்ன காரணம்? இது நல்லா வாசமா இருக்குங்க. ஓகே. சாய் ஜீரா வாசமா, சீரகம் போடுறது இல்லைங்க, சாய் ஜீரா போடுறோம். ஓகே. அப்புறம் மிளகு கொஞ்சம், மல்லி கொஞ்சம், பட்டை கிராம்பு கொஞ்சம் அதிகமா இருக்குங்க, இது வந்து கம்மியா இருக்குங்க. ஓகே. எல்லா மசாலா சேர்ந்த கலவை. ஆமாங்க. டன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, நல்ல தாராளமா. ஆமா, இதுதான் மசாலா. இதான் மசாலா. ஆமா, இது போட்டு நல்ல ஒரு கிளறிட்டு சிக்கன் போட்டுடலாங்க. அடுத்தது சரி, கலரே மாறி பாருங்க. நல்ல வாசம் வருதுங்க. பிரியாணி ரெடியான பேர் தான் வாசம் வரும்னு நினைப்பேன், ஆனா இப்பயும் வந்து நல்ல ஜோரா வாசம் வருது. பாருங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது நல்ல அந்த ஒரு ப்ரௌன், அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு மேல குக் பண்ணா பாத்தீங்கன்னா ஒரு கலர் மாறும். சின்ன பீஸா கட் பண்ணி போடுறாங்க. நல்லா உடையாம மெதுவா கிளறி விடணும். ஓகே. சிக்கன் போட்டு. சரி, ஓகே. நல்ல உடையாம கிளறணும். ஆமா. சரி, இப்போ இந்த சிக்கன் போட்ட பிறகு நம்ம வதக்குற பக்கம் நீங்க எப்படி வச்சிருப்பீங்க? உடனே தண்ணி ஊத்திடுவீங்களா? இல்லீங்க, சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருவாங்க. அதுல இருந்து தண்ணி வரும், அந்த தண்ணியிலேயே சிக்கன் வெந்துருங்க. சரி, ஓகே. அப்புறம் அரிசிக்கு தகுந்த தண்ணி ஊத்தி அரிசி போட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்க. டீம்லயே அந்த ஸ்லோ ஃப்ளேம் வேகும்போது கொஞ்சம் லைட்டா விட ஆரம்பிக்கும். அப்ப அந்த சிக்கன் டேஸ்ட் நல்லா இருக்குங்க, சிக்கன் நல்லா கெட்டியா நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊத்திடலாங்க. சரி, ஓகே. இந்த இதுல அரிசி நடுக்கிறனா? ஆமா. ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி. இதுக்கப்புறம் ஒரு கொதி வரணும்ல? ஆமாங்க, இது கொதி வரணும். அரிசி எவ்வளவு ஊற வச்சிருக்கோம்? அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரங்க. 1/2 மணி நேரம். ஆமா, இது பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா சரியா இருக்கும். கரெக்டா இருக்கும். சரி, அப்ப எனக்கு ஒரு கொதி வந்த பிறகு கம்மிங்க. சரி, இதுக்கு மூடி போட்டுடலாங்க. போடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். அப்புறம் உப்பும் அரிசியும் போட்டுலாம். இப்போ வந்து அந்த தண்ணி ஊத்தி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. கொதிச்சுக்குமா? நல்ல கொதி வந்தாச்சுங்க. ஓபன் பண்ணுங்க பார்த்தலாம். எப்படி இருக்கு வாசம்? பாருங்க எப்படி இருக்கு வாசம். புடிங்க வாசம். ஆவியை பாருங்க, மேல கேமராக்கு மேல போகுது. அதனால அந்த சூடு நல்லா ஹோல்ட் பண்ணும். ஆமாங்க. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஒரு சைடு எண்ணெயும் ஒரு சைடு மசாலாவும் தண்ணியும் இருக்கு. ஆமா, இப்ப சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க. என்ன பக்கத்துல வேக வச்சிருக்கோம்? அதாவது 80% 70% வந்திருக்கா இல்ல முழுமையா வச்சிருமா? இல்லாவது 90% வெந்துருச்சுங்க. இதுக்கு வந்து பாதி உப்பு போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. சரி, ஓகே. அரிசி இப்போ வந்து அரிசி போட்டுடலாங்க. அரிசி எவ்வளவு? 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கீங்க. 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. சீரக சம்பா அரிசி. மதுரையில பிரியாணிக்கு வந்து தால்ச்சா செஞ்சாங்க. அந்த கத்திரிக்காய் எல்லாம் போட்டு, ஐயோ என்ன பிரமாதம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன தால்ச்சா. சரி சரி, வெரி குட். பிரமாதமான தால்ச்சாங்க. நான் வேணா மதுரை பண்ண தால்ச்சா லிங்க் வேணா ஷேர் பண்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. அப்பப்பா வேற லெவல். அதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சாங்க. தண்ணி குழம்புங்களா? நாட்டுக்கோழி சாதத்தை போட்டு சாப்பிடுறது. நாட்டுக்கோழி கோழி குழம்பு செஞ்சாங்க, தண்ணியா இருந்தது. பிரமாதமான நாட்டுக்கோழி குழம்பு. நாங்க வேற சுட சுட சோறுக்கு வந்து 2 கைப்பிடியில 3 கைப்பிடி 4 கைப்பிடி சாப்பிட்டோம். அந்த மதுரையில சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கு. வேற ட்ரை பண்ணி பாருங்க. ஐம் ஷூர் டெஃபினட்டா நீங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு பிரமாதமான ரெசிபி. இப்போ இது தம் போடுற பக்கம் எப்படி உங்க ஸ்டைல்ல? அரிசியும் தண்ணி வெந்து மட்டமா இருக்கணுங்க, தண்ணி எச்சா இருக்க கூடாது. நம்ம வீட்ல எப்போ போடுற பக்கம் தான் உங்க வீட்ல எல்லாருக்கும் பண்ணும்போது தெரியும். பட் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன பக்குவத்தை கரெக்டா புரிஞ்சுட்டு வீட்ல பண்ணுங்க, நல்லா இருக்கும். இப்போ வந்து தீ வந்து அடுப்பு கொஞ்சம் அதிகமாவே வச்சுக்கலாம். ஏன்னா தீ வந்து ரொம்ப கம்மியா வச்சோம்னா சாப்பாடு நல்லா குழஞ்சு போயிடும், அரிசி உடஞ்சு போயிருங்க. ஆமா, இப்போ ஆரம்பத்துல வந்து அடுப்பு வந்து அதிகமா வச்சுட்டு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து கம்மியா வச்சுக்கலாங்க. அப்ப எனக்கு வந்து பேர் காட்டுறேன். இப்ப பாருங்க, அரிசியும் தண்ணியும் நல்ல மட்டமாயிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பாதி அளவு அரிசியே வெந்துருச்சுங்க. ஆமா ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா கையில தப்பு பாத்தீங்கன்னா இதான் நல்லாவே வெந்திருக்கு. ஆமா. இப்போ வந்து அடுத்தது வந்து நாம உனி தம் போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி எப்ப போறது? கடைசி எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கலாம். சரி, டன். போட்டு
ஒரு 10-15 நிமிஷம் விட்டுறலாங்க. மேலே வந்து ஒரு சுடுதண்ணி குண்டா கூட வச்சிடலாம். சரி, ஓகே. வெயிட்டுக்கு வச்சிடலாங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி அந்த 15 நிமிஷம். ஆமாம், 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ திறந்து பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்னு. பிரியாணி மனோன்மணி அக்கா வீட்டு பிரியாணி ஆவி வருது பாருங்க அப்படியே. தண்ணி அரிசி எல்லாமே பக்குவம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நெய்யும் கொத்தமல்லி தலையும் போட்டு சுட சுட சாப்பிட்லாங்க. அதுக்கடுத்து புதினா போட்டுடலாம். நீங்க எப்போ உடைக்கிறது, எப்போ கொத்தமல்லி புதினா போடுறது, சாப்பிட்றது டக்குன்னு உடைங்க பாப்போம். ஒரே நிமிஷம் தாங்க, எடுத்தா சுட சுட சாப்பிட்றலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியா பாருங்க, உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. அதாவது ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டான அளவு. நல்லா உதிரி உதிரியா வருது, பளபளன்னு வருது. பளபளன்னு நல்லா வெந்து நல்லா சாப்பாடு நல்லா பசவா இருக்குங்க. பீஸா தம்பிக்கு லெக் பீஸ் இல்லாமையா? வெரி குட் பிரியாணி, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரியலி தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைல்டான காரம், அது வீட்டில் செய்கிற அது பக்குவமே அதான், எதுவுமே எக்ஸ்ட்ரா போட மாட்டோம். அந்த ஒரு பக்குவம் பார்த்து ஒரு மைல்டாக இருக்குது. மேலே போட்டு நெய் ஆட்டம், அந்த கொத்தமல்லி ஆட்டம், அதுக்கப்புறம் வந்து அந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சது வந்து ஃபேன்டாஸ்டிக் வந்துருக்கு. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. ரியலி தேங்க்யூ ஸோ மச். சரி சரி, ரொம்ப இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.